மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். விஜய் தான் குசும்பு பிடிச்சவர்னு பார்த்தா பிரவீன் சார் எல்லாருக்கும் மேலே குசும்பு பிடிச்சவராக இருக்காரு. நம்மளாம் எவ்வளோ ஷாக் ஆகும், நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சே நேற்றுக்கு ஒரு பிடிஎஸ், இப்போ ஒரு பிடிஎஸ், எஸ் அது காவேரி தான் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 90% நமக்குமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஈவன் அந்த பிக்சரில் ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுமே நிவின் வந்து சிரிச்சிட்டு இருக்காரு இல்லையா, எனக்குமே அதை பார்த்ததுமே காவேரி தான் தோணுச்சு. ஸோ ஏன் சிரிச்சிட்டு இருக்காரு, ஒருவேளை ப்ரெக்னன்சி அவருக்கு ரிவீல் ஆயிடுச்சோ அப்படின்னு. பட் அதை நான் வந்து சொல்லவே இல்லை. அப்படி சொன்னால் வந்து ஃபேன்ஸும் டென்ஷன் ஆவாங்க. பிகாஸ் அது ஃபஸ்ட்டு விஜய்க்கு தான் தெரியணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில் தான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் நிவினுக்கு தெரியற மாதிரி வைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஏதோ ஷாப் மாதிரி, ரெஸ்டாரண்ட் மாதிரியோ இல்ல ஹோட்டல் மாதிரியோ ஏதோ ஒரு சம்திங் அந்த மாதிரி ஷாப் பேக்ரவுண்ட்ல தான் இருக்கு. நிவின் வந்து நல்லா சிரிக்கிறாரு. நம்ம காவேரி ஃபேஸை ஹைட் பண்ண மாதிரி தான் பிரவீன் சார் காமிச்சிருக்காங்க. ஈவன் அதை ரீஷேர் பண்ணி நிவின்மே பாத்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி எமோஜி போட்டிருக்காங்க. அதுவுமே பேக்ரவுண்ட் சாங் பாத்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அந்த மூவில இருக்கிற அந்த பாப்புலர் சாங் தான் வந்து அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல போட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை காவேரி எங்கேயாவது வெளியில போகும்போதோ ஸ்ட்ரீட்கோ இல்லை ஷாப்கோ எங்கேயாவது போகும்போது மயக்கம் போட்டு விழுற மாதிரியோ ஆர் அதர்வைஸ் வாமிட் பண்ணி அப்படியே மயங்குற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது மேபி அந்த சைடு நிவின் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரியும், அதர்வைஸ் அவங்க மயக்கமா இருக்காங்கன்னு சொல்லி ஜூஸ் ஷாப்கோ இல்லை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது டீயோ ஜூஸோ வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த ஷாப் போற மாதிரி இருக்கலாம். மேபி அப்போ அவர் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் மேபி அந்த சுச்சுவேஷனில் எப்படியாவது அவருக்கு தெரிய வந்துருமோ அப்படின்னு தோணுது. மேபி காவேரி வந்து இந்த மாதிரி மயக்கம் ஆகுறாங்க, வாமிட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நிவின் கிட்ட சொல்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போதைக்கு அவங்க ஃபேமிலி யார்கிட்டையும் சொல்கிற நிலமையில இல்லை. நிவின் கிட்ட சொன்னாலும் ஃபேமிலி கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி இருக்கலாம். இது எல்லாமே ஜஸ்ட் என்னுடைய ப்ரெடிக்ஷன், இந்த ஒரு குட்டி பிடிஎஸ் வச்சு. இதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். இப்படி இருந்தா ஓகே, இல்ல வேற ஏதாவது பிரவீன் சார் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ற மாதிரி வேற ட்விஸ்ட் வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் கண்டிப்பா சொல்றேன், பிரவீன் சார் வேணும்னே தான் 2 நாளா மாத்தி பேரை போட்டு பிக்சரை நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இந்த ப்ரெடிக்ஷன் தான் என் மைண்ட்ல இருக்கு. ஸோ வேற ஏதாவது இருக்குமான்றது எனக்கு தெரியல. உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.